அனைவருக்கும் வணக்கம். மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவரும் ராஜ்யசபா எம்பியுமான கமல்ஹாசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பான தரமான சம்பவம் ஒன்று நேத்திக்கு பண்ணியிருக்காரு. எம்பி ஆனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மாநிலங்களவையில் நேத்திக்கு முதல் தடவையாக கமல்ஹாசன் அவர்கள் பேசியிருக்காங்க. பாலைய சிக்ஸர் அடிச்ச மாதிரி சங்கிகளை எல்லாம் அலற விட்டு கதற விட்டுட்டு வந்திருக்காப்புல. கிட்டத்தட்ட 11 நிமிடங்கள் அவர் பேசியிருக்காரு மாநிலங்களவையில். 11 நிமிடங்களையும் நம்ம பார்க்க போறது இல்லை. அதில் ஒரு 2 நிமிடம் அவர் என்ன பேசினார் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி கமல்ஹாசன் அவர்கள் நிர்மலா சீதாராமன் இருக்காங்க பாருங்க, ஒன்றிய நிதியமைச்சர், அவங்களுக்கு ரிப்ளை கொடுக்கிற விதமா அவர் பேசியிருக்காரு. ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்ன பேசியிருக்காங்கன்றத முதல்ல பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா கமல்ஹாசன் என்ன பேசியிருக்கார், என்ன ரிப்ளை கொடுத்திருக்காருன்றத நம்ம பார்ப்போம். தமிழ் படித்தால் பிச்சை கூட கிடைக்காது. தமிழ் படித்தது பிச்சை எடுப்பதை தவிர வேற உயிர் வாழ ஒன்றுக்கும் பயன்படவில்லை என்பதோடு இதற்காக செலவு செய்த காலத்தை வேறு துறையில் செலவிட்டால் வாழ்வில் பயன் ஏற்பட்டிருக்கும் என்பதை நிர்மலா சீதாராமன் தமிழ் படித்தால் பிச்சை கூட எடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்களா? இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கமல்ஹாசன் அவர்கள் என்ன பேசுறார் அப்படின்றத பார்ப்போமா? வாங்க. பிரிய சகோதரி பவதி பிச்சாந்தேஹி. சரி கேட்கும் உங்களுக்கு முதல் சம்பவம். சரி கேட்கும் அவங்களுக்குன்னு ஆரம்பிச்சதுல இருந்து என்னெல்லாம் பேசுறாருன்னு பார்ப்போம் வாங்க. பிரிய சகோதரி பவதி பிச்சாந்தேஹி என்று தெலுங்கில் இசைபாடி வந்த அந்த மாமனிதர் இசைமேதை தியாகராஜன். அவர் பிக்ஷா பாத்திரத்திலிருந்து எடுத்த சில்லறைகள் நவீன காலத்திற்கு உதவாது என்று தெரிந்தவர்கள் நீங்கள் வெள்ளைக்கார கல்வி கற்றது கண்டிப்பாய் கற்பூர புத்திதான். அது காற்றோடு போய் பல ஆண்டுகளாகிவிட்டன. அதன் பிறகு உங்கள் பிச்சை பாத்திரம் உருமாற்றப்பட்டது. பிச்சை குவளை பெரும் உண்டியலானது. அந்த உண்டியலை உடைத்து நிதி திரட்ட உதவுவோர் இன்று தமிழரை பார்த்து என்ன சொல்லுகிறீர்கள்? தமிழ் பிச்சை எடுக்க கூட உதவாதா? ஓரளவு உண்மைதான். ஒரு தெற்கத்தி அறிவுரை தங்காய், தமக்கென உங்கள் நிதியை திரட்ட ஆங்கிலத்தில் இந்தியில் பிச்சை எடுக்கலாமே. என்னங்க இந்த அடி அடிக்கிறாப்புல? ஒரு தமிழ்ல பேசல, தமிழ் அவர் வழியா பேசுது. அவர் பேசுற தமிழுக்கே நம்ம மக்களுக்கெல்லாம் டிரான்ஸ்லேஷன் வேணும். ஏன்னா அவர் பேசுறது நார்மல் தமிழ் இல்லை. சும்மாவே அவர் பேசுறது யாருக்கும் புரியாது. இதுல இவர் இப்படியெல்லாம் வேற என்னெல்லாமோ பேசுறாரு அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா இது ஒரு பேசி முடிக்கட்டும். ஃபுல்லா அவர் என்ன பேசினாருன்றதை நான் டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். நமக்கே இந்த நிலைமைனா யோசிச்சு பாருங்க. பாஜக சங்கிகள், வடக்குல இருக்கக்கூடிய சங்கிகளுக்கெல்லாம் இதெல்லாம் புரியறதுக்கே 20 வருஷம் ஆயிரும். வாங்க ஃபுல்லா இந்த காணொலியை பார்த்து முடிச்சிருவோம். தமிழ் பிச்சை எடுக்க உதவாது, திருடவும் உதவாது. தமிழன் பிச்சை எடுக்க மாட்டான், அதுவும் உங்கள் பிச்சையை ஏற்கவே மாட்டான். தங்கச்சி, ஓட்டையும் நாட்டையும் இந்த கமலஹாசன் விற்கவே மாட்டான். உங்கள் சாபங்களில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. உங்களுக்கு இருக்கக்கூடும் என்ற நம்பிக்கையில் நீங்கள் உணர என் திட்டத்தை சாபமாய் போடுகிறேன். கருணையுடன் நீங்களே ஏற்பீர். உங்கள் இஷ்ட தெய்வங்களை வேண்டிக் கொள்ளுங்கள். பகுத்தறிந்த தமிழ்ச்சித்தன் கூற்று இது. வினை உம்மை சுடுக, என்றும் எங்கள் நாடு நீடூழி வாழும். வினை உம்மை சுடுக, ஊட்டப்பம்பும் வீட்டை சுடுக. வந்தீர் வென்றீர் செல்வீர். இது உலக நியதி, அரசியல் நியதியும் கூட. வீழ்க வளமுடன், தமிழ் என்றும் வாழும் நலமுடன். வணக்கம் அவை வந்தடைந்த தலைவர் கூட்டத்திற்கு. சென்றும் வருவேன். நாளை யமதே. உங்கள் கமல்ஹாசன். ஜெயஹிந்த். பா, என்ன மாதிரியான ஒரு சம்பவம் தெரியுமா? வீழ்க வளமுடன், தமிழ் என்றும் வாழ்க நலமுடன். தரமான சம்பவக்காரனை இறக்கி விட்டுருக்காங்கயா. அவரு உங்ககிட்ட சிக்கலடா, நீங்க தாண்டா அவர்கிட்ட சிக்கிருக்கீங்க சங்கிகளா. லாஸ்ட்ல சொல்றாரு பாருங்க, சென்றும் வருவேன் அப்படின்னு இருக்காப்புல. சங்கிகளுக்கெல்லாம் அல்லு விட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ உட்கார்ந்து டீ கோட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவர் என்ன பேசியிருக்காரு, என்னதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு டீ கோட் பண்ணி அவங்களெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆயிரும். முதல் பேச்சிலேயே தரமான சம்பவம் செய்திருக்கிறார் திரு கமல்ஹாசன் அவர்கள். இதே மொழி பற்றும் வீரமும் தொடரட்டும். வாழ்த்துக்கள். சரி, இப்போ டிரான்ஸ்லேஷனை பத்தி பார்ப்போம். கமல்ஹாசன் என்ன பேசியிருக்காருன்றதை டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றேன். திருவோடு தூக்கி தெருவோடு வந்த தெலுங்கு பிச்சைக்காரன் தட்டுல கை வச்ச திருட்டு பாப்பாத்திய, காலனா அளவு கூட அறிவில்லாத கூறுகெட்ட நிம்மிய பார்த்திருந்தா மாறுது. ஆனா உன் பிச்சைக்கார புத்தி மாற மாட்டேங்குது. நீ இந்தியில பிச்சை கேட்டாலும் நாங்க போடுவோம், இந்தா பொறுக்கிக்கோ அப்படின்றது தான் இதோடைய டிரான்ஸ்லேஷன். பிச்சை எடுக்கிறதுக்கு பாத்திரத்தை மாத்திக்கிட்டே இருக்கியே, உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையான்னு கேட்டுட்டாப்ல. பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய டிரான்ஸ்லேட்டர்ஸ்க்கெல்லாம் தம்பி உனக்கு ஒரு அதிர்ச்சி அப்படின்ற மாதிரி தான் பேசியிருக்காரு.
3 மொழியில மாத்தி மாத்தி பேசியிருக்காரு. அவர் ஒரே நேரத்துல 3 மொழி இல்ல 20 மொழி கூட பேசுவாரு. 10 வட்டார வழக்குல ஒரு 25 மாடுலேஷன்ல பேசுவாப்ல. அவர் என்ன பேசியிருக்காருன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கே ஒவ்வொரு ஊரா போய் தேடணும். இது எந்த ஊர் பாஷா, இது எந்த ஊர்ல இப்படியெல்லாம் பேசுவாங்கன்ட்டு. நிதி அமைச்சருக்கு இன்னைக்கு தூக்கம் வருமா என்னன்னு தெரியல. ஏற்கனவே மொத்த சங்கி ஈகோ சிஸ்டமும் கடந்து கதறாங்க. திருப்பி ஏதாவது பதில் பேசியே ஆகணும். ஐயோ ஐயோன்னு ரத்தமெல்லாம் கொதிச்சுக்கிட்டு இருக்கும். இந்நேரத்துக்கு கண்டிப்பா பேசுவாங்க பாருங்க. இதுக்கு பதில் கொடுக்குறோன்ற பேர்ல ஏதாவது காமெடி பண்ணிட்டு போறாங்க. இப்படி வித்தியாசமான ஒரு டிசைன்ல மிதி விழுன்னு சொல்லிட்டு நிம்மி மாமி கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. இந்த மேடையில் போய் நின்று ஒரு ஜோக்கர் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாரு ரீசெண்டா. 3ஆம் ஆண்டு துவக்க விழா அப்படின்ற பேர்ல தளபதி தளபதி வாழ்க. அந்த ஜோக்கரு இதெல்லாம் பார்க்கணும். இந்த தைரியத்தை பாருங்க. ஜோக்கரு தைரியத்தை வளர்த்துக்கோங்க. பார்த்தீங்கல்ல எப்படி பேசுறாருன்னு. கரூர் வழக்கு சிபிஐக்கு போய் இந்த என்கொயரிக்கெல்லாம் போனதுக்கப்புறம் பாஜகன்ற வார்த்தையே சொல்லாமல் இருக்கீங்க விஜய் அவர்களே. பாஜக கொண்டு வந்திருக்கிற பட்ஜெட்டை பற்றி வாயை திறக்காம இருக்கீங்க விஜய் அவர்களே. இங்க பாருங்க கமல்ஹாசன் அவர்கள் சலங்க கட்டி ஆடிக்கிட்டு இருக்காப்ல. இதுல வேற நாளைக்கு என்னோட நாள் தான், நான் மீண்டும் வர வேண்டான்னு சொல்லிட்டு வேற லெவல்ல பதற விட்டுக்கிட்டு போயிருக்காப்ல. அதுலயும் அவர் சொல்ற வார்த்தையெல்லாம் பாருங்க. சின்ன லெவல்ல நீ பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த தட்டு லெவல்ல, இப்போ உண்டியல் லெவல்ல நீ வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன்னுக்காப்ல. இந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு தாவேகா தலைவர் விஜய்க்கு தைரியம், துணிச்சல், தெம்பு, திராணி ஏதாவது இருக்கா? அட மானம் கெட்ட. முதல் அடியே இந்த அடி விழுந்திருக்குன்னா 2வது 3வது அடியெல்லாம் தரமா இருக்கும். என்ன பாடுபட போறானுங்களோ தெரியல இந்த வடக்கு சங்கிகள், தமிழ்நாட்டு சங்கிகள் எல்லாரும். நிர்மலா சீதாராமன் பேசிக்கிறோம் கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. அதை நோட் பண்ணி வச்சு இப்போ பிடிச்சி அடின்னு அடிக்கிறாங்க பாருங்க. தரமான சம்பவம். அநேகமாக நாடாளுமன்றத்தில் இந்த மொழிபெயர்ப்பு செய்யக்கூடிய ஊழியர் வந்து ராஜினாமா செய்வார் என்ற செய்தியை எதிர்பார்க்கலாம். கமல்ஹாசன் வந்துட்டார். இனி கஷ்டம். அவருடைய வேலையை வந்து செய்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏற்கனவே கமல்ஹாசன் அவர்கள் கர்நாடகா கவர்மெண்ட் கூட கடுமையான கிளாஸில் இருந்தார். அங்கே வழக்கெல்லாம் வேற போட்டாங்க. கன்னட மொழிக்கு தமிழ் மொழி தான் தாய்மொழி அப்படின்லாம் சொன்னப்போ கர்நாடகாக்காரங்கெல்லாம் கொதின்னு குதிச்சாங்க. அதுக்கு வழக்கெல்லாம் போட்டாங்க வேற. மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் கமல்ஹாசன் அப்படின்லாம் சொன்னாங்க. மன்னிப்பாவது மயிராவது போகடா ஓரமா அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு அவர் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிக்கிட்டு இருந்தாப்ல. அது மட்டுமா இன்னும் பல சம்பவங்களை செஞ்சிருக்காரு. சுதந்திர இந்தியாவின் முதல் தீவிரவாதி ஒரு இந்து. அவர் பெயர் நாத்துராம் கோட்சே. இப்படி தைரியமா துணிச்சலா கமல்ஹாசன் வந்து பல இடங்கள்ல செயல்பட்டிருக்காரு. அதன் தொடர்ச்சி தான் இப்ப கமல்ஹாசன் அவர்கள் மாநிலங்களவையில பேசினது. என்னடா சும்மா நசன் சும்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க, பொருள் எடுத்தோமா ஒரே சொருகணுமான் இருக்கணும் அப்படின்னு அவர் பேசி வச்சிருக்காரு. அதுவும் நாடாளுமன்றத்திலே போயிட்டு ஹிந்தியில வேணா பிச்சைன்னு சொன்னது, வீழ்க வளமுடன் தமிழ் வாழ்க நலமுடன் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும், எல்லாமே போட்டு சொருகுன்னு வச்சு சொருகி இருக்காருங்க கமல்ஹாசன். அடுத்ததா பாருங்க, இன்னும் நிறைய பேசியிருக்காரு. எங்கள் மொழிக்கு எதிரான எந்த விதமான ஆக்கிரமிப்புகள் நடந்தாலும் அதை நெஞ்சை நிமிர்த்தி எதிர்கொள்ள அறிஞர் அண்ணா எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அறிஞர் அண்ணா அவர்களுடைய பெயரெல்லாம் உச்சரிச்சிருக்காங்க. சூப்பர் அருமை. இன்னொரு விஷயமும் அவர் பேசியிருக்காரு அந்த காணொலியில பார்த்தீங்கன்னா தெரியும். சாபத்துல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, ஆனா நீங்க அதையெல்லாம் நம்புறீங்கல்ல, அதனால நான் சாபம் விடுறேன்னு சொல்லிட்டு சாபம் விட்டுருக்காரு. உன் வினை உன்னை சுடும், ஓட்டப்பம் உன் வீட்டை சுடும், வீழ்க வளமுடன் தமிழ் பிச்சை எடுக்காது, உன்னை போன்றவங்க தரக்கூடிய பிச்சையை தமிழ் ஏற்காது. ஐயோ திரும்ப கேட்கலாம் போல இருக்குங்க அவர் பேசி இருக்கிறதெல்லாம். பச்சையா தூய தமிழ்ல திட்டுறதுன்னா அதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோமா, நம்ம பார்த்துருக்கோமா? இதுதான் அது, பார்த்துக்கோங்க. தூய தமிழை அப்படியே பச்சையா எடுத்து செக்கில் ஆட்டின சுத்தமான எண்ணெய் மாதிரி போட்டு அட்டின்னு போட்டு எண்ணெய் அப்படியே இருக்கும் பாருங்க, அப்படியே வலிஞ்சு அப்படி வலியை விட்டு அடின்னு தொங்க விட்டு அடிச்சிருக்காரு. இப்போ நான் என்ன சொன்னேன், இப்போ நான் பேசுனது உங்களுக்கு ஏதோ கொஞ்சம் புரியாத மாதிரி இருந்துச்சுல்ல? இப்படி தான் கமல்ஹாசன் பேசுவார். கமல்ஹாசன் வைப்ஸ் இருக்குங்க. இப்போ நமக்குள்ள கமல்ஹாசன் அவர்களுடைய இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு, வைப் ஓடிக்கிட்டு இருக்கு உள்ளார. சங்கிகளே, உங்களுக்கு அவர் பேசுகிற தமிழ் புரியலையா? அவர் ஹிந்தியில் கூட பேசுவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் பேசுகிற ஹிந்தி உங்களுக்கு புரியவே ஒரு 20-25 வருஷம் ஆயிருமே. என்ன பண்ணுவீங்க? நிம்மி மாமியோடைய ஈகோலாம் இப்போ ட்ரிக்கர் ஆயிருக்கும். என்னடா பண்ணுறது, என்னடா ஏதாவது செய்யணுமே அப்படின்ட்டு வெறி பிடிச்சி போயிருப்பாங்க. தூக்கம் வராது. அவங்களுடைய தூக்கத்தையெல்லாம் கிளச்சி எழுப்பி விட்டுட்டார். இனிமே பாருங்க என்னென்ன குடைச்செல்லாம் கொடுக்க போறாங்க கமல்ஹாசன் அவர்களுக்கு. திமுகவும் தமிழ்நாட்டு மக்களும் அவர் கூடவே துணை நிற்போம். ஒரு கை பார்த்துருவோம் இந்த சங்கிகள் என்னதான் பண்றானுங்கன்ட்டு. ஒரு ஆடியும் புடுங்க முடியாது, ஒரு வெங்காயமும் உரிக்க முடியாது. கமல்ஹாசன் அவர்கள் மாநிலங்களவையில் அவருடைய முதல் உரையை எப்படி ஆற்றியிருக்காருன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அவர் பேசியிருக்கிறத பற்றி? அதை நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொளியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.